Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜோஸ் பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான 10th டெஸ்ட்டுக்கான ஆன்சரிங் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 9 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெஸ்டர்ஸ் அரௌண்ட் 21 டெஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் 9344835851க்கு. உங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு உங்கள் நேம் எப்போ பாஸ்ட் அவுட், இயர் ஆஃப் பாசிங் எப்போ, எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களோட நேட்டிவ் என்ன, உங்களோட மெயில் ஐடி, இந்த 5 டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. ஃபர்தர் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி முடிஞ்ச டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து நம்ம டெலகிராம் குரூப் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஃபர்தராகவே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க டெஸ்ட் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். டெஸ்ட் நம்பர் 10. டெஸ்ட் நம்பர் 10ஓட சிலபஸ் என்ன அப்படின்னா பில்டிங் பை லா, டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராக்டிஸ் அண்டு ஃபயர் சேஃப்டி, லைட்டிங், வெண்டிலேஷன் இது ரிலேட்டடான டெஸ்டஸ் தான் இருக்கும். இதில் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ், அதாவது TNCDBR கேம் இன்டு எஃபெக்ட் இன் விச் இயர், எந்த இயர் வந்து இந்த போர்டு வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். அது 2019. எப்போ அப்படின்னா February 4 வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. February 4, 2019 வந்து TNCDBR தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல் அப்படிங்கிற ஒன்றா இது வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. செகண்ட் கொஸ்டின் in TNCDBR தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல் floor space index FSI is defined as the ratio of FSI அப்படிங்கிறது என்ன டெஃபினிஷன் அப்படி கேட்காங்க. FSIனா வேறு எதுவுமே இல்லை. FSI அப்படிங்கிறது பிளாட் ஏரியாவில் டோட்டல் ஃப்ளோர் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறது. ஃப்ளோர் ஏரியா சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா கவர்டு ஏரியான்னு சொல்லலாம். the total floor area to flat area அல்லது total covered area to flat area. ஆன்சர் ஏ. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் FSI அப்படிங்கிறது எதுக்காக கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. பிளாட் ஏரியா வந்து ஒரு 1000 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. டோட்டல் ஃப்ளோர் ஏரியா அப்படின்னு சொன்னால் ஃப்ளோர்னால் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுமா, இல்லை பில்டிங் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க அது மட்டும் தான், அதெல்லாம் இல்லை. எத்தனை 4 5 ஃப்ளோர் இருந்தாலுமே 5 ஃப்ளோருக்குமே இந்த ஃப்ளோர் ஏரியா எவ்வளோ கேல்குலேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் ஏரியா வந்து 2000 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. அப்போ இந்த FSI வேல்யூ என்ன, 2000 டிவைடட் பை 1000. அப்போ FSIயோட வேல்யூ 2. இந்த FSIயோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்மியாக பண்ணியிருக்காங்க, அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் மீனிங். அதே இது FSI வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லாங் பில்டிங்காக இருக்கலாம், இல்லை லார்ஜ் பில்டிங்காக இருக்கலாம் அப்படிங்கிறதான் மீனிங். ஆன்சர் ஏ. FSI அப்படிங்கிறது எதுக்காக இன்ட்ரோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஏரியா இருக்குன்னா அது குறிப்பிட்ட லெவல் தான் பில்டிங் கட்டணும், இல்லை குறிப்பிட்ட லெவல் தான் ஆட்கள் வந்து அங்கே அலோவ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஏரியா சின்ன ஏரியா தான், ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஆச்சுன்னா இதில் இவ்வளோ பேர் தான் நிற்க முடியும். அதுக்கு மேலே நின்னாங்கன்னா ஓவர் க்ரௌட் ஆகிடும். ஓவர் க்ரௌட் ஆச்சுன்னா எல்லா டிஃபெக்ட்ஸுமே அங்கே ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால இந்த FSI அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. தேர்ட் கொஸ்டின், what is the maximum permissible FSI for non-high rise up to 12 meter height in Tamil Nadu residential buildingல FSIயோட வேல்யூ என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான். FSI வேல்யூ ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் 2 இருக்கும். நார்மலாக FSI வேல்யூ பில்டிங் ரெசிடென்சியலில் 1.5லேருந்து 2 இருக்கணும் FSIயோட வேல்யூ. அதாவது ரெசிடென்சியல் இருந்துச்சுன்னா மினிமம் கேட்டாங்கன்னா 1.5. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் அப்படிங்கிற பெர்மிசிபிள் அப்படின்னால நம்ம 2 எடுத்திருக்கோம். ஓகேவா. அதே இது கமர்ஷியல் அப்படின்னு சொன்னால் கமர்ஷியல் பில்டிங்கில் வந்து 2 to 3.25 வந்து FSI இருக்கணும். அது இது ஹை ரைஸ் பில்டிங், ஹை ரைஸ்
பில்டிங் ஆர் ஸ்பெஷல் பில்டிங் அதிலெல்லாம் வந்து அபோவ் 4 அப் டு 4 வந்து இருக்கலாம், இல்லை அபோவ் 4 கூட இருக்குது, அப் டு 4. அதான் நார்மலாக எஃப்எஸ்சியோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டாங்க. எஃப்எஸ்சினா வேறு எதுவும் இல்லை, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். இதுதான் இந்த நார்மலாக எஃப்எஸ்சின்னு கேட்டாங்க. இது ரேஞ்ச் வந்து 1.5லேருந்து 4 வரைக்கும். இன்னொரு டைம் சொல்லலாமா? ரெசிடென்ஷியல் பில்டிங் எஃப்எஸ்சி எவ்வளோ பார்க்கணும்? 1.5லேருந்து 2 இருக்கணும். அதே இது வந்து கமர்ஷியல் பில்டிங் அமைச்சுன்னா எஃப்எஸ்சி எவ்வளோ இருக்கணும்? 2 to 3.25. அதே இது வந்து லாஸ்ட் ஹைரைஸ் பில்டிங் ஆர் ஸ்பெஷல் பில்டிங் அமைச்சுன்னா 4 ஆர் அபோவ் 4 வந்து இருக்கலாம். Next question. According to Tamil Nadu rules, a high-rise building is defined as the building exceeding a height of எப்போ வந்து பில்டிங்கோட ஹைட்டு எவ்வளோ மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா ஹைரைஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதா கொஸ்டின். அது வந்து 13.3 மீட்டர் ஆர் 6 ஃபீட் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு வச்சுன்னா சொல்லுவாங்க, அது ஹைரைஸ் பில்டிங் சொல்லுவாங்க. ஒரு நார்மல் பில்டிங் அப்படின்னா அதோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நார்மல் பில்டிங்கோட ஹைட்டு 7 மீட்டர் இருக்கலாம். நார்மல் பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ இருக்கலாம்? 7 மீட்டர். அதே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் அப்படின்னா அடுக்குமாடி கட்டடம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து அபோவ் 7 மீட்டர் டு 18.30 மீட்டர் இருக்கலாம். அதே ஹைரைஸ்டு பில்டிங் எப்போ டெஃபினேஷன் அமைச்சோன்னா, ஹைரைஸ்டு பில்டிங் அப்படின்னு சொன்னால் அது வந்து அபோவ் 18.3 மீட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஹைரைஸ் பில்டிங் சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பில்டிங்கோட ஹைட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குது. அதுவுமே தெளிவாக பார்த்துக்கணும். இன்னொரு டைம் சொல்லலாமா? நார்மல் பில்டிங்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும்? 7 மீட்டர். அதே இது வந்து மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் அப்படின்னா அபோவ் 7 மீட்டர்லேருந்து 18.3 மீட்டர் இருக்கணும். அதே ஹைரைஸ்டு பில்டிங் அப்படின்னா 18.3க்கு மேலே இருக்கணும். Fifth question. The minimum front setback is required for a non-high-rise residential building on a road width of 9 meter. நார்மலாக ஒரு பில்டிங் இருக்குப்பா, இதுதான் பில்டிங்கோட பிளான் வியூ வச்சுக்கலாமா? நார்மலாக செட்பேக் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ரோடு போகுது, இங்கே பக்கத்தில் வீடு இருக்குது, இல்லை இங்கேனுக்குள்ளே ஒரு ரோடு இருக்குது, இங்கே வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் செட்பேக்னா என்ன அப்படின்னா, இதை சுற்றி இருக்கிற பவுண்ட்ரிஸ், எல்லைகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எல்லைகள் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்பேஸ் தான் சொல்லுவாங்க, செட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது எவ்வளோ இருக்குன்னா, நார்மலாக இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நான் ஹைரைஸ்டு பில்டிங்கில் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஃப்ரண்ட் செட்பேக். இது வந்து ஃப்ரண்ட் செட்பேக் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 மீட்டர், ரியருமே 3 மீட்டர், சைடு வந்து 1.5 மீட்டர், இங்கேயும் சைடு 1.5 மீட்டர் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியரு ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து எவ்வளோ இருக்கணும்? 3 மீட்டர் இருக்கணும். போத் சைட்ஸ் வந்து 1.5 மீட்டர் இருக்கணும். இதுக்கு ஃப்ரண்ட் அப்படிங்கிறனால 3 மீட்டர். The open space left around the building within a flat boundaries is termed as. நான் சொன்னதானே, அதான் பில்டிங்கை சுற்றி இருக்கிற பவுண்டரி வரைக்கும் இருக்கிற அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் பி, பாம்பே. Seventh question. For a high-rise building, HRP, the minimum width of the all-round setback. High-rise building all-round setback எல்லா பக்கமுமே for height up to 30 மீட்டர் அப்படின்னு நினச்சினா எவ்வளோன்னா 7 மீட்டர். நம்ம நார்மலாக அங்கே என்ன பார்த்தோம், அங்கே வந்து நார்மல் பில்டிங்க்கு பார்த்தோமா, அது ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்கணும்? 30 மீட்டர், 3 மீட்டர், பேக்லையும் 3 மீட்டர், ரெண்டு சைடுமே எப்படி இருக்கணும்? பவுண்டரிஸ் வரைக்கும் செட்பேக் வந்து 1.5 மீட்டர் இருக்குன்னு பார்த்தோம். அதே இது இதில் என்ன ஹைரைஸ் பில்டிங்கில் அப்படின்னு சொல்லும் போது இது அப் டு பில்டிங் ஹைட் வந்து 30 மீட்டர்னா 7. நார்மலாக இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்டிங்கோட ஹைட்டு செட்பேக், பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா செட்பேக் வந்து 7 மீட்டர் ஆல்ரவுண்டு. 30 to 50 மீட்டர், அபோவ் 30 மீட்டர் 50 இருந்துச்சுன்னா 8 மீட்டர்.
50 to 70 மீட்டர், above 50 to 70 மீட்டர் இருந்துச்சுன்னா 9 மீட்டர், greater than 70 மீட்டர் இருந்துச்சுன்னா செட்பேக் வந்து 10 மீட்டர் அண்ட் above. இது இன்னொரு டைம் சொல்லிடலாமா? பில்டிங்கோட ஹைட்டு, ஹை ரைஸ் பில்டிங்னா எவ்வளோ இருக்கணும்? 18.3 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் ஹை ரைஸ் பில்டிங் சொல்லுவாங்க. அது 30 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா செட்பேக் எவ்வளோ இருக்கணும்? சுற்றி ஆல்ரவுண்டு வந்து 7 மீட்டர். 30 to 50 மீட்டர் அப்படின்னா 8 மீட்டர். 50 to 70 மீட்டர் 9 மீட்டர். அபோவ் 70 மீட்டர் இங்கே வந்து 10 ஆர் அபோவ் வந்து இருக்கணும் செட்பேக். Eighth question, what is the minimum requirement for a area of habitable room? Habitable room in a residential building. Habitable roomனா வேறு எதுவுமே இல்லை, நம்ம வாழ்கிற இடம் அவ்வளோதான். நம்ம வந்து தூங்குற இடமா இருக்கலாம், ஸ்லீப்பிங் ரூமாக இருக்கலாம், ஸ்டடிங் ரூமாக இருக்கலாம், லிவிங் ரூம், இந்த மாதிரி இருக்கிற இடம் வந்து என்ன தான் ஹேபிட்டபிள் ரூம் சொல்லுவாங்க. மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஏரியா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 9.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். 9.5 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் வந்து இருக்கணும். ஓகேவா? மினிமம் வித்து எவ்வளோ இருக்கணும்? வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் வித்து எவ்வளோ இருக்கணும்னா 2.4 மீட்டர் வந்து வித்து இருக்கணும். Ninth question, the minimum clear height of habitable room from the finished floor. ஃப்ளோரில் இருந்து சீலிங் வரைக்கும் அந்த ரூமோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.75 மீட்டர் வந்து இருக்கணும். 2.75 மீட்டர் வந்து இருக்கணும். 10th question, the minimum area of window for proper ventilation in a habitable room should not at least a dash of the floor area. அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு ஹேபிட்டபிள் ரூம் இருக்கா? ஹேபிட்டபிள்னா லிவிங் ரூம், ஸ்டடிங் ரூம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டடிங் ரூமோட வெண்டிலேஷன் விண்டோ ஏரியா வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அதாவது ஃப்ளோர் ஏரியாவில் விண்டோ ஏரியா எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ ஃப்ளோர் ஏரியாவில் விண்டோ ஏரியாவுக்குனா 10ல் ஒரு பங்கு இருக்கணும். அதாவது 10% ஆர் ஒரு பங்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோர் ஏரியா வந்து 20 மீட்டர் ஸ்கொயர். ஃப்ளோர் ஏரியாவில் 20 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 20 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ? 100%. நம்ம எவ்வளோ பர்சன்ட் இருக்கணும்? 10%. 10% அப்படின்னா ஒரு 0 கட் பண்ணால் முடிஞ்சு. அப்போ 2 மீட்டர் ஸ்கொயர் தான் இது விண்டோ ஏரியாவில் இருக்கணும். 2 மீட்டர் ஸ்கொயர் 10ல் ஒரு பங்குன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா 10% அப்படின்னு சொல்லலாம். Eleventh question, the minimum width of the staircase in a residential building or non-high-rise building is minimum width of the staircase எவ்வளோ இருக்குன்னா 1 மீட்டர். அது ரைஸ் எவ்வளோ இருக்கணும்? ரைஸ்னால் என்ன? ஸ்டேர்கேஸ் இப்படி இருக்கா? இது என்ன சொல்லுவாங்க? ரைஸ். இது என்ன சொல்லுவாங்க? த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இந்த ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்? 190 mm. த்ரெட்டு 250 mm இருக்கலாம். ஓகேவா? ஸ்டேர்கேஸ்க்கு ஒரு சின்ன சிம்பிள் ஃபார்முலாவும் இருக்கும். அதாவது ரைஸ் கொடுத்து த்ரெட்டு கேட்பாங்க, த்ரெட்டு கொடுத்து ரைஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபார்முலாஸும் இருக்கும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 ரைஸ் ப்ளஸ் த்ரெட் ஈக்குவல் டு 600 mm. இதில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரைஸ் வந்து ஒரு 150 mm அப்படின்னு சொன்னால் த்ரெட்டு வந்து உனக்கு எவ்வளோ? இதுதான் கொஷின். இதில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாமா? அதுக்கு பதிலாக 2 இன்ட்டு ரைஸ் எவ்வளோ? 150 mm ப்ளஸ் த்ரெட்டு நமக்கு தெரியாது 600 mm. அப்போ த்ரெட்டை மட்டும் இங்கே வச்சுக்கலாம் 600. 2 இன்ட்டு 150 எவ்வளோ? 300 ப்ளஸ் 300 ஈக்குவல் அங்கிட்டு போகும் என்ன ஆகும்? -300 மாறுமா? அப்போ 600 300 கழிச்சா த்ரெட்டு வந்து 300 mm கிடைக்கும். இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ஸ்டேர்கேஸ் ஃபார்முலா. Twelfth question, one equivalent car space for an open parking area is taken as. One equivalent car space வந்து அதாவது ஓப்பன் பார்க்கிங் ஏரியாவில் வந்து ஒரு காருக்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 23 ஸ்கொயர் மீட்டர் ஆர் 23 மீட்டர் ஸ்கொயர். அது இது கவர்டு கார் பார்க்கிங் ஏரியா அப்படின்னா இது வந்து இதுக்கு கவர்டு பார்க்கிங் ஏரியா.
இது வந்து எதுக்குன்னா 32 ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து 32 ஸ்கொயர் மீட்டர் வந்து இருக்கணும். ஈஸியாக வந்து கார் ஒன்று இருக்காமல் ஸ்பிட்டாக ஈஸியாக போகிறதுக்காக இருக்கிறது. தேர்ட்டீன்த் கொஸ்டின், as per TNCDBR தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல், இது எப்போ கொண்டு வந்தாங்க? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கப்பா. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் லேஅவுட் ஏரியா மஸ்ட் பி ரிசர்வ்டு ஃபார் ஆர்கனைஸ்டு ஓப்பன் ஸ்பேஸ். இந்த ஆர்கனைஸ்டு ஓப்பன் ஸ்பேஸ்னால் என்ன ஆச்சுன்னா வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக ஒரு ஃப்ளாட்ஸ்லாம் விற்பாங்கள்ல, சேல் பண்ணுவாங்கள்ல, ஒரு ஃப்ளாட்ஸ் நிறையா விற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து அந்த ஆர்கனைஸ்டு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஆர்கனைஸ்டு ஓப்பன் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னா நார்மலாக பப்ளிக் யூஸ் பண்ணுறது பார்க்காக இருக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சின்ன பிளேயிங் ஏரியாவாக இருக்கலாம், அப்புறம் லைப்ரரி, ஸ்கூல்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓப்பன் பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான ஸ்பேஸ் கொடுக்குறதா வந்து ஆர்கனைஸ்டு ஓப்பன் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு ஃப்ளாட்ஸ் லே அவுட் போட்டாங்க அப்படின்னா அதில் மினிமம் 10% வந்து என்ன பண்ணணும், இந்த ஆர்கனைஸ்டு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃபோர்டீன்த் கொஸ்டின், in a residential zone which of the following professional activities is allowed the dwelling அப்படின்னு சொன்னால் என்னது, குடியிருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. யார் அலோவ் பண்ணுவாங்க? ஸ்மால் ஸ்கேல் ஃபேக்ட்ரி அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை. லாயர் ஆர் டாக்டர்ஸ் ஆர் கன்சல்டிங் ஆஃபீஸ் இதை அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து கெமிக்கல் ஹவர்ஸ் நாட் அலவுடு, ஹெவி மிஷின் ரிப்பேர் ஷாப்பு அலோவ் நாட் அலவுடு. அப்போ லாயர்ஸ், டாக்டர், கன்சல்டிங் ஆஃபீஸர்ஸ் இது மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. 15th கொஸ்டின், the maximum travel distance to an exist in a residential building from any point of flow should not exceed. இதில் ட்ராவல் டிஸ்டன்ஸ் என்ன சொன்னால் ஒரு பில்டிங் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலுமே சரி, அதில் வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது, அப்போ ஈஸியாக நம்ம எக்ஸிட் ஆகணும். அப்போது நம்ம இருக்கிற எந்த இடத்துல நின்னாலும் அந்த இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எக்ஸிட் ஆகிற பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா மேக்ஸிமம் 30 மீட்டருக்குள்ளே இருக்கணும். 30 மீட்டர் தாண்டி போகக்கூடாது. அதான் அது மீனிங். இது வந்து எவ்வளோ ஆச்சுன்னா எந்த இடத்துல நம்ம பில்டிங்கில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் இருக்கும்ல, எமர்ஜென்சி எக்ஸில் ஸ்டார் கேஸு இந்த மாதிரி இருக்கும்ல, இது வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து எவ்வளோ இருக்கணும், நாட் எக்ஸிட் 30 மீட்டர். 30 மீட்டருக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இது. Sixteenth question, parapet wall for a terrace floor have a minimum height of 1 மீட்டர் வந்து இருக்கணும். பேரபெட் வால்னால் என்ன, நார்மலாக வந்து டெரஸில் வந்து போடுவாங்கள்ல, அதான் வந்து பேரபெட் வால் சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ இருக்கணும், 1 மீட்டர் ஹைட் இருக்கணும். அது விட்டு வந்து 230 mm வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அது வந்து சேஃப்டிக்காக போகிறது தான். 17th கொஸ்டின், a ramp for physically challenged person in a public building must have a maximum slope. அதாவது ரேம்ப்னா என்ன ஆச்சுன்னா நார்மலாக எல்லாமே பப்ளிக் பில்டிங்கில் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டார்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்லோப் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லோப் அப்படிங்கிறது வீல் சேர்ஸ்லாம் வர்றாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லோப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 12 மீட்டருக்கு 1 மீட்டர் வந்து ஸ்லோப் இருக்கலாம். 1:12 ரேஷியோ வந்து இருக்கலாம். 18th question, rainwater harvesting is mandatory in Tamil Nadu for all new and existing building. எல்லா பில்டிங்ஸ்லையுமே வந்து பண்ணணும். 19th question, the minimum size of a septic tank for a small family up to 5 users should have a width not less than எவ்வளோ இருக்கணும், not less than 750 mm or 75 centimeter or 0.75 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 1 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ சென்டிமீட்டர்ப்பா, 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1 மீட்டர் அப்படின்னா எவ்வளோ mm, 1000 mm. 1 சென்டிமீட்டர் எவ்வளோ mm அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ mm அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கப்பா. கொஸ்டின் as per TNCD BR கல்டி ஷாக் அப்படின்னா டெட் அண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ஷுட் ஹாவ் அ மேக்ஸிமம் லென்த்து. டெட் அண்ட் ரோடுனா என்ன ஆச்சுன்னா, ஒரு இருக்கு அப்படின்னா இங்கே போனால் இங்கே க்ளோஸ்டாக இருக்கும், போயிட்டு அதே பாதை தான் திரும்ப வர முடியும், அதான் டெட் அண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போது இதில் வந்து மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 150 மீட்டர் வந்து இருக்கணும். ஏன் 150 மீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு வெஹிக்கிள் போகுது, பின்னாடி இன்னொரு வெஹிக்கிள் வருது, அப்போ இது போயிட்டு இந்த எண்டில் போயிட்டுனா வேறு அக்சஸ் பண்ணுறதுக்கு வேறு பாதை இல்லை, அப்போ யூட்டன் அடித்து இங்கே தான் வரணும். அப்போ அது திரும்பி வர்றதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கே யாரையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ இருக்கணும், 150 மீட்டர் இருக்கணும். Question: The plinth level of building should be at least dash above the center of the building. எவ்வளோ இருக்கணும், the plinth level வந்து எவ்வளோ இருக்கணும், ரோட் லெவல்லேருந்து 450 mm வந்துருக்கணும். 450 mm ஆர் 45 சென்டிமீட்டர் ஆர் 0.45 மீட்டர் வந்து இருக்கும். ஓகேவா, இதை வந்து நார்மலாக ஒரு பில்டிங் எடுத்து வச்சுக்கோங்களேன். பில்டிங்கில் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, சப்ஸ்ட்ரக்சர், இதுக்கு மேலே இருக்கிறது சூப்பர் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் இங்கே இருக்கும், இங்கே ஸ்டேர் கேஸ் வருது அப்படின்னு சொன்னால் இந்த லெவல் வரைக்கும் இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்லுவாங்க, பிளிந்த் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிந்த் லெவல். இதில் இருந்து விண்டோ இருக்குது, இந்த விண்டோ வரைக்கும் உள்ள லெவலில், இது விண்டோ வரைக்கும் உள்ள லெவலில் என்ன சொல்லுவாங்க, சில் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டோர் இருக்குது, இது வரைக்கும் உள்ள லெவல் என்ன சொல்லுவாங்கன்னா லிண்டல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. Second question: in the calculation of FSI, which of the following area is exempted? FSI calculate பண்ணும்போது எந்த ஏரியா கால்குலேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், FSIனா நம்ம என்னென்னு பார்த்தோம், டோட்டல் ஆல் ஃப்ளோர் ஏரியா டிவைட் பை பிளாட் ஏரியா, இதானே பார்த்துருந்தோம். இப்போ எல்லா ஃப்ளோர் ஏரியாவும் கால்குலேட் பண்ணும்போது எதை கால்குலேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், லிஃப்ட் ரூமை கால்குலேட் பண்ண மாட்டாங்க, ஸ்டேர் கேஸ் ஹெட்ரூம், மேலே டெரஸில் ஸ்டேர் கேஸ் ஹெட்ரூம் இருக்கும்ல, அதையுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் டோட்டல் ஃப்ளோர் ஏரியா கால்குலேட் பண்ணுவாங்க. Third question: The authority responsible for approving high-rise building in a Chennai metropolitan area is, சென்னை மெட்ரோபாலிட்டனுக்கு யார் அத்தாரிட்டி அப்படின்னா, ஆன்சர் பி, CMDA, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள். 24th question: mezzanine floor is permitted provided its area does not exceed dash of the floor area of room in which is situated. இது வேறு என்னன்னா, மெசனைன் ஃப்ளோர் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, ஒரு மேலே சீலிங் இருக்கும், கீழே ஃப்ளோர் இருக்கும், இதுக்கு இடையில இன்டர்மீடியேட்டில் போடுற நம்ம டெம்பரரியாக இல்லை போடுற ஃப்ளோர் தான் இது மெசனைன் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 3ல் 1 பங்கு இருக்கலாம். ஓவரால் ஏரியாவில் 3ல் 1 பங்கு வந்து என்ன பண்ணலாம் இருக்கலாம், 1/3 ஆஃப் ஃப்ளோர் ஏரியா வந்து இருக்கலாம். 25th question: The minimum road width required for a high-rise building. High-rise building எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ மீட்டருக்கு மேலே இருந்தால் high-rise building சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். required for project in தமிழ்நாடு. மினிமம் ரோட் width வந்து high-rise building எவ்வளோ இருக்குன்னா 12 மீட்டர் வந்து இருக்கும். ஆன்சர் பி. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பா. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பிளான் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து 10 டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் நேராக நம்ம டெலகிராம் குரூப் ஃபஸ்ட்டு
இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். (9344835851) அல்லது 9384044131 அப்படிங்கிற 2 நம்பருக்குமே 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேமு, உங்களோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் எப்போ இயர் ஆஃப் பாசிங் அவுட், நேட்டிவ், இந்த 5 டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. இது முடிஞ்ச டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வித் ஆன்சர், வித்தவுட் ஆன்சர் ரெண்டுமே வந்து நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் இருக்குது. அதை ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அது எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நமக்கானதுப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.